பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபியங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிக பெருங்கிருபையினால், அவனுடைய பேரருளினால் சிறப்பான ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றியதன் பின்னால் அல்லாஹுடைய இல்லத்திலே குர்ஆன் சுன்னாவும் பேசப்படக்கூடிய, பின்பற்றப்படக்கூடிய தூய்மையான ஏகத்துவ அக்கீதாவில் பயணிக்கக்கூடிய அல்லாஹுடைய மாளிகையிலே நாம் எல்லோரும் தர்பியா என்கின்ற ஒரு அமர்வுக்காக வேண்டி இப்பொழுது இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய நெஞ்சறைகளோடு முக்கியமான சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தம் என்று கருதி, தர்பியா அமர்வாக எங்களோட உள்ளங்களை பண்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். எதெல்லாம் பேசுகிறோமோ, எதையெல்லாம் கேட்குறோமோ அது என்ற வாழ்க்கையில் வரணுமென்ற அந்த உணர்வோடு இந்த இடத்துல நாங்கள் அமரணும். எங்களோட உள்ளங்களை ஒருமுகப்படுத்தி, எங்களோட செவிகளை கூர்மையாக்கி, என்னோடு தான் பேசுகிறார், இது ஏண்ட உள்ளத்தோடு தான் கதைக்கப்படுகின்றது, எனக்குத்தான் இந்த செய்தி சொல்லப்படுகின்றது என்ற நல்ல உணர்வோடு நல்ல எண்ணத்தோடு உள்வாங்குவோமாக இருந்தால் எங்களோட குற்றங்களை, பிழைகளை, தவறுகளை உணர்ந்து எங்களை மாற்றிக்கொள்றதுக்குரிய ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இந்த மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் அமையும் என்ற ஒரு சிந்தனையோடு நான் இன்றைக்கு உங்களோட பேச போகிற செய்தி என்னென்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் இதெல்லாத்துக்கும் என்ன காரணம், என்ன காரணத்தால் எங்களோட வாழ்க்கையில் பின்னடைவு, என்ன காரணம் எங்களோட லைஃப்பில் வர கஷ்டங்கள், சிக்கல்கள், எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவுகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்ற சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு தர்பியாவோடு இன்றைய தினம் உங்களை இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழ்கிற இந்த காலம் எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் கஷ்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மனசுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது, சூசைட் தோட்ஸ் அடிக்கடி தற்கொலை செஞ்சு கொள்ளணும் மாதிரி ஒரு ஃபீலிங், வாழ்கிறதண்டா பிடிக்கவே இல்லை, மனசுக்கு இஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிற பலரை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம். நாங்கள் தூய்மையான ஒரு அக்கீதாவில் இருக்கிறதால, ஏகத்துவத்தில் இருக்கிறதால எங்களை பொறுத்த மட்டுக்கு நாங்கள் யாரும் ஷிர்கான விஷயத்தில் நாங்கள் போகிறதும் இல்லை. துவா கூட்டுலையோ, இஸ்மஸ் மாலையோ, 4 போத்தல் குப்பிலையோ, அல்லது தேசிக்கா பூசணிக்காலையோ, இதில் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வும் தூதர் சொல்லித்தரல, அந்த சைடுக்கு நாங்கள் போகிறதும் இல்லை. இருந்தாலும் பெரும்பாலும் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அநேகமானவர்கள் இப்படியான பல சிக்கல்களுக்கு மத்தியில் ஒரு விரக்தி நிலையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற. விரக்தி நிலைன்னு சொன்னால், நீ பிறந்ததுக்காக வாழ்கிற, இருக்கிறதுக்காக வாழ்கிறன்னு சொல்லி கொண்டு இருக்கிற பலரை நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு சமூகத்தில் பார்க்கலும் எப்படின்னா, பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திப்பீங்க. சில நேரங்கள் எப்படின்னா, சில மக்கள் பேசுவாங்க, இந்த கவுன்சிலிங் அது இதுன்னு சொல்லி வர பலரை நான் சமூகத்தில் பார்க்குறேன். எப்படின்னா, இவங்களோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது வீட்டுக்குள்ளே போனால் சரியான டென்ஷன், பாவம் என்ற மனைவி அப்பாவி, அவள் எந்த குத்தமும் செஞ்சில்லை, எந்த பிழையும் செஞ்சில்லை, ஆனால் எனக்கு அவளை பார்க்க பிடிக்கதே இல்லை. வைஃபை பார்த்தா மனசுக்கு விருப்பமே இல்லை, அவள் பேசினா எரிச்சலாக வருது, பேச எடுத்தாலே கோபமாக வருது, பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் ஓரமாக போ, எனக்கிட்ட வராதேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆத்தாயிருக்கு. அப்படி நம்ம சொல்லியும் போட்டுடுறேன், பக்கத்தில் வந்தால் பக்கத்துக்கு வராத, கொஞ்சம் ஓரமாயிரு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு. ஆனால் அவள் பாவம், நான் செய்கிற பிளேண்டு விளங்குது, ஆனால் எனக்கு என்னென்று விளங்குது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, மனைவியோடு தூங்குறேன், எனக்கு உணர்ச்சியே வரதில்லை, உணர்வே வரதில்லை, அவள் கையை போட்டு அதாவது கழுத்தில் போட்டு என்னை அணைச்சி கொண்டா கூட அந்த சிந்தனையே வருது, அப்படி ஃபீலிங்கே இல்லாமல் கேட்குது. ஆனால் மௌலவி, நான் வெளியில் சல்லி கொடுத்து போகிறேன், நான் வெளியில் சல்லி கொடுத்து நான் போகிறேன், என் உணர்ச்சியை தீர்த்து கொள்கிறேன், ஹலாலான மனைவிக்கு அந்த ஃபீலிங்கே வருதில்லை. என்ன காரணம்? இது என்ன காரணத்தால் நடக்குது? நாங்கள் இருக்கிற தர்பியா அமர்வு,
நான் பின்னால் சில செய்திகள் சொன்னால் உண்மையிலே நாங்கள் யோசிப்போம், நாங்கள் இன்னொரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லுவோம். நியாயமான மக்களுக்கு இந்த பிரச்சனை. வீட்டுக்குள்ளே போனால் மகனை பார்த்தா பிடிக்குதில்லை, மகளை பார்த்தா பிடிக்கல, எந்த பக்கத்தை பார்த்தாலும் சும்மா அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். வீடே ஒரு 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 சுடுகாடு மாதிரி ஆகி போன மாதிரி ஒரு சிந்தனையோடு வாழ்கிற பலர் சமூகத்தில் இருக்கிறதாங்க பார்க்குறோம். என்ன காரணம்னு கேட்டால் பலதரப்பட்ட காரணங்கள் நாங்கள் சொல்கிறோம். மனைவி கிட்ட சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் கிட்ட சந்தோஷம் இல்லை, பொருளாதாரம் நிறைய இருக்குது, நிறைஞ்ச பொருளாதாரம் இருக்குது, மாஷா அல்லாஹ் சொத்து பத்து நிறைய இருக்குது, பேங்க்கில் வைப்புகள் நிறைய இருக்குது, பணம் கையில் இருக்குது, வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் மனசுக்கு ரிலாக்ஸ் இல்லை, சந்தோஷம் இல்லை, சிக்கலாக இருக்குது. இதுக்கு பலரும் பலதரப்பட்ட காரணங்களை சொல்லு. சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாசல் படியை மாற்றி பார்க்கவா, என்ன வாசப்படி மாற்றி பார்க்க வேண்டாம், ரெண்டாம் கல்யாணம் முடித்து பார்க்கவான்னு பார்க்குறோம். ரெண்டாவது முடிச்சுவோமா, இருக்கிறதோட சரிவா, இன்னும் ஒன்றை முடிச்சு சரி வாழ்ந்து பார்ப்போமான்னு அப்படின்னு நிம்மதி இல்லை. இன்னொன்றை முடித்தா சந்தோஷம் நினைக்க, அப்படி முடிச்சும் சந்தோஷம் இல்லை. இதுக்கு நாங்கள் என்ன காரணங்களை சொன்னாலும் இஸ்லாம் சொல்கிற சில காரணங்கள் இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் அல்லாஹ் சொல்கிற ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்ன சில ட்ரீட்மெண்ட்கள் இருக்கிற. இதுக்கு நாங்கள் என்ன 1000 காரணங்களை சொன்னாலும் இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்னென்றால், நான் என்ன பரிசோதனை செய்யணும், நான் என்ன மீட்டி பார்க்கணும், நான் என்ன சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். எனக்கு இப்படியான நோய் ஒன்று இருக்குது, இது நோயா, ஒரு விரக்தி நிலையா, அல்லது இது என்ன இப்படி வருதுன்றதை நாங்கள் யோசித்து பார்த்தோம்னா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாரு, நான் என் வீட்டுக்குள்ளே போவேன், என் மனைவி முகம் தூக்கி இருந்தால், முகத்தை தூக்கி கொண்டிருக்கிறாள், ஒரு கலகலப்பில்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பாடு, வீட்டுக்குள்ளே முகம் தந்து கதைக்கிறாள் இல்லை, இப்படி ஒரு நிலைமையை நான் கண்டால், என்னுடைய வாகனம் கழுதை, குதிரை, கோவரு கழுதை, ஒட்டகம், எனக்கு மாட்டுக்கரத்தை ஏதாச்சும் கொண்டு வைங்க, என் வாகனம் ஒழுங்காக எனக்கு கண்ட்ரோல் ஆகுதில்லை, கட்டுப்படுதில்லை, எனக்கு இசைவாகுதில்லை, எதனாலும் கரேஜில் தான் நிற்கிறேன். இப்படி ஒரு நிலைமையை நான் ஃபீல் பண்ணினால், இப்படி ஒரு நிலைமையை நான் சந்தித்தால், நான் அவசரமாக யூகிச்சுக்கொள்ள என்ன தெரியுமா, என்னால் ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், என்னால் ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்குது. அந்த பாவத்தின் ரியாக்ஷன், அந்த பாவத்தின் வெளிப்பாடு தான் என் மனைவி இப்படி இருக்கிறாள், என் வாகனம் இப்படி இருக்குது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிற, எனக்கு இருக்கிற நோயாக இருக்கட்டும், எனக்கு வர எந்த ஒன்றாக இருக்கட்டும், நான் மீள் பரிசீலனை செஞ்சு கொள்வேன். என் பாவத்தால் அல்லாஹ் என்னை இப்படி ஆக்குறான் என்று நான் முடிவு செய்து கொள்வேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு அழகான கூற்றை சொல்கிறார். இது உண்மையும் தான். ஒரு மூவினை பொறுத்த மட்டுக்கு அவன் எப்படி யோசிக்கணும் என்றால், எதனாலுமே கஷ்டம், எதனாலுமே பிரச்சனை, எதனாலுமே ஹாஸ்பிட்டல், எதனாலுமே நோய், எதனாலுமே கரேஜில், எதனாலுமே மனைவியோட டென்ஷன், எதனாலுமே பிள்ளைகள் கட்டுப்பட்டலை, எந்த நாளுமே பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு மனோநிலை, ஒரு வித்தியாசமான விரக்தி நிலை, வாழ்கிறத விட சாகிறது நல்ல அப்படி மாதிரி நிலை. சில பேர் அல்லாஹ் மஹினி மாக்கானது ஹயாத்து ஹைரன்லி துவா எழுதி கொண்டு போகிற, என்ன அந்த வாழ்ந்தால் நல்லா வாழணும், செத்தா மொத்தா பணம் நல்லா மொத்தா போகணும், எனக்கேலாம் அப்படி துவா வண்டிக்கு துவா வழியை கொண்டு போகிறேன், ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். உண்மையிலே எங்களுக்கு முன்னிருந்த மனிதர்கள் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இவங்க எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், இப்படியான சிந்தனைகள் வாரின டக்குன்னு அவங்க அவங்கள விசாரப்படுத்தி கொண்டாங்க, மீட்டி பார்த்து கொண்டாங்க. ஒன்றுமில்லை, இதுக்கு பின்னணி என்ன தெரியுமா, ஏண்ட பாவங்களை கொண்டு அல்லாஹ் என்ன சோதிச்சு கொண்டிருக்கிறான். அப்படின்ற தர்பியால் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் என்னென்னா, எங்களை அல்லாஹ் தாலா ஒரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்மா சோதிக்க மாட்டான். அல்லாஹ் தாலா எங்களோட பாவங்களை கொண்டு தான் எங்களை சோதிப்பான். 2 வகையான சோதனை இருக்குது. ஒன்று அல்லாஹ்வின் புறம் இருந்து வர சோதனை. இது என்னென்றால் கிட்னி அவுட், ஹோல் இன் த ஹார்ட், அல்லது கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், அல்லது பைபாஸ், அல்லது பூமி அதிர்ச்சியில் எல்லாம் இல்லா போகுது, அல்லது திடீர்னு சொல்லி என்ன நல்லா இருந்து திடீர்னு லொஸ்டா போகிறாரு. இதெல்லாம் என்னென்றால் முஸீபா, அல்லாஹ்வின் புறம் இருந்து வரக்கூடிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய சோதனைகள். இது நாங்கள் சகிக்கிறதுக்கு நிச்சயமாக கூலி இருக்குது. இதை நாங்கள் தாங்கிக் கொள்றதுக்கு நிச்சயம் அல்லாஹ் தான் உயர்ந்த கூலியை வச்சுக்கிறார். இங்கே நான் சொல்ல வாரது, இந்த தர்பியா முறை நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால்,
நாங்களாக தேடிக்கொண்ட பாவங்கள், நாங்களாக வைத்து விழுந்து கொண்ட முசீபத்துகள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு வார எந்த ஒரு முசீபத்தா இருந்தாலும் உங்களோட கைகள் தேடிக்கொண்டதே தவிர நான் அல்ல. வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு வார எந்த ஒரு சோதனையா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், முசீபத்தா இருந்தாலும் அது உங்களோட கையால் நீங்க தேடிக்கொண்டது, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் பிரச்சனைகள் அதிகரிச்சாச்சு, உங்களோட கைகள் தேடிக்கொண்டது, நான் காரணம் அல்ல. இன்னும் நாங்கள் அல்லாஹ் பற்றி அக்கீதா, அல்லாஹ் பற்றி நாங்கள் வைக்கிற நம்பிக்கை எப்படி தெரியுமா? ஒரு தாயை விட பல மடங்கு அன்பானவன், அவன் கருணை மிக்கவன், தயாள சிந்தை உள்ளவன், இரக்கமுண்டு, அவனை விட இறக்கப்பட்டதுக்கு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் லைஸ பிதல்லாமின் லில் அபீத், அடியானுக்கு அணு அளவேனும் அநியாயம் செய்ய மாட்டான். அணுக்கு வரைவிலக்கணங்கள் பல சொன்னார்கள் அறிஞர்கள். அது ஒன்று என்ன தெரியுமா? ஊசியுடைய நுனியை 1000 தடவைகள் பிரித்தால் 1000வது வாரது அணு. அந்த அளவுக்கு கூட அல்லாஹ் தஆலா அடியானுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா தன் அடியானுக்கு எந்த வகையிலும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொன்னால், இங்க என்ன, எங்களுக்கு வந்து சோதனைகள், தண்டனைகள், வார முசீபத்துக்கள் ஒன்றே அல்லாஹ்வின் புறம் இருந்து வாரது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு சொர்க்கம்தான். நல்லா இருந்தால் திடீர்னு 2 கண்ணு பொட்டையா போகுது, சும்மா குருடா போகுது. ஆனால் இதே நான் இரவெல்லாம் முழிச்சு ஆபாசத்தை பார்த்து படத்தை பார்த்து அதனால தான் என் கண் பொட்டையா போகுதுன்னு சொன்னால், இது என்ன, நானாக தேடிக்கொண்டது. இது நானாக தேடிக்கொண்டது. இஷாவோட படுத்துறோனும், மார்பு ஒன்று தூங்கப்படாது. படத்திலே இருந்து, பாட்டிலே இருந்து, ஆபாசத்திலே இருந்து மோசமானதை பார்த்து உடல் கொழுத்து பெற்றுடலாகி கஷ்டப்பட்டு சுகர் வந்து அப்படித்தான் போறான்னு சொல்லி நீயா தேடிக்கொண்டது. இதுக்கு இஸ்லாம் பொறுப்பு சொல்லாது. நாங்கள் தெளிவாக விளங்கணும். கதிர்ண்டா என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எனக்குண்டு உங்களுக்குண்டு தீர்மானித்தது கதிர். இதை நாங்கள் எப்படி விளங்கணும் சொன்னால், வஹதைனா ஹுன்னஜிதைன், 2 பாதைகள் எல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார். நெருப்புல கையை போட்டால் சுடுமுண்டு அறிவு யாருக்கு இருக்கிறதோ இவனுக்கு பகுத்தறிவு இருக்குன்றது அடையாளம் இவனுக்கு இருக்கு. இப்போ வேணுமென்று வட்டியில் வைத்து நல்லா திண்டான், குடித்தான், வாழ்ந்தான், புள்ள விட்டோட பயணம் போனான், ஒரு புஷ்பைஸ் கிளச்சரி வச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். அவன் வசதி கேட்டா போல பெரிசா கோடீஸ்வரன் ஆயிக்கல. ஆனால் யார்கிட்டையும் கையேந்தாத அளவில் சந்தோஷமாக வாழ்ந்தான். தன் மனைவியோட புள்ள ஒட்டிகளோட மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு சின்ன ட்ரிப் கொண்டு போனான். அவன் வசதி கேட்டா போல திடீரென்று வட்டியில் வைத்து விழுந்து மனைவிட சாமி சட்டு நகநட்டு எல்லாத்தையும் கொண்டு பேங்கில் வச்சு எல்லாம் முடிஞ்சு நடு ரோட்டுக்கு வந்து அல்லாட கதிரப்பார் என்று சொன்னால் இஸ்லாம் அதுக்கு பொறுப்பு சொல்லாது. ஹலாலான மனைவி வச்சுக்கொண்டு வெளியில் எல்லாம் மேஞ்சி எல்லா இடத்துலையும் மேஞ்சிட்டு என்ன எய்ட்ஸ் நோய் எடுத்துக்கொண்டு வந்து அல்லாட கதிரப்பாருங்கன்னு சொன்னால் அதல்ல. நான் கதிர தெளிவாக வழங்கணும் என்னென்றால், நாங்களா இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு என்ன முசீபத்து வந்தாலும் விளங்கிக்கோங்க, உங்களோட கையால் நீங்கள் தேடிக்கொண்டது, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. உங்களோட கைகளால் தேடிக்கொண்ட தீவினைகள், உங்களுடைய கைகளால் தேடிக்கொண்ட சோதனைகள், அதால் வார எஃபெக்ட், அதால் வார விளைவு மோசமானது. அந்த மோசங்கள் ஒரு தர்பியாமர் ஒரு அவரில் பேசி முடிக்கிறதல்ல. அது கடல் போல் ஒரு பக்கம். எங்கட பாவங்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்பு எங்களை சோதிக்க நாடினால், தண்டிக்க நாடினால் தாங்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அடியானுக்கு கட்டுகளவும் அணுவளவும் அவன் அநியாயம் செய்ய மாட்டான். நாங்கள் தான் எங்கட தீவினைகளால், எங்கட கையால் நாங்கள் பாவங்களை செஞ்சு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நான் சொல்லல, ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறோம். ஒருத்தன் பாவத்தில் மூழ்கி இருக்கிற நிலைமையில், ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்கி இருக்கிற நிலைமையில் அவன் செயற்பாடு, அவன் உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாவத்தில் மூழ்கி இருக்கிற நிலைமையில் அவன் அல்லாஹ்வை நினைக்கிறவனாக அவனால் இருக்கலாம். அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நிலைமையில் பாவத்தில் இருக்கிறவனால இருக்கலாம். பாவத்தில் இருக்கிறவன் பாவத்தில் இருந்து கொண்டு தொழுகையில் நிலைத்திருக்கலாம்.
பாவத்தில் இருந்து கொண்டு நல்ல விஷயங்களை நீடித்திருக்கலாம். பாவம் இன்பமாகி கொண்டு போக 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 அவன்ல இருந்து அவன் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிக் கொண்டே போவான். எப்ப எங்களுக்கு பாவம் என்பதே சர்வசாதாரணமாக ஆகிடுமோ அப்ப நாங்கள் நினைக்கணும் இறைவண்ட சிந்தனையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிடும். திடீரென்றல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகுவோம். எங்களுக்கு விளங்காமே தூரமாகிடும். ஷைத்தான் இந்த நேரத்தில் கூடுதலாக வந்து எங்களோட ஆதிக்கம் செலுத்துவான். நாங்கள் விளங்கணும் என்று சொன்னால், பாவத்தில் மூழ்கிய நிலைமையில இறை வணக்கத்தில் ஆர்வத்தோடு ஈடுபட இயலாது. பாவத்தில் இன்ட்ரெஸ்டா இருந்து கொண்டு அல்லாஹ் வணங்குறதுல ஆர்வத்தோடு இருக்கலாம். எப்ப எங்களுக்கு பாவம் இன்பமாக்கப்படுமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். முதலாவது எங்கிட்ட பறிக்கப்படுறது இறை வணக்கத்தில் இருக்கிற இன்பம் பறிக்கப்படும். எப்ப பாவம் இன்பமாக்கப்படுமோ அதுங்களுக்கு வாசல் திறந்து தரப்படுமோ அப்ப நாங்கள் வணங்கணும் என்று சொன்னால், பாவத்தில் இன்பம் கண்டு கொண்டு போக போக இறை வணக்கத்தில் எங்களுக்கு இன்பம் காண இல்லாம போகும். ஒரு கட்டத்தில் இப்படியே வைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இணை வைக்கிறது கூட எங்களுக்கு நோம்பெல்லாம் பைத்துடும். பாவம் அந்த அளவுக்கு எங்களை ஆக்கும். இசையோட பாட்டோட கூத்து கும்மாளத்தோட எங்களோட வித்தியாசமான இடத்துக்கு இந்த பாவம் எங்களை எடுத்துக்கொண்டு போகும். பள்ளிவாசலுக்கு 5 நேர ஜமாத்துக்கு வாரவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இமாம் வலது கண்ணத்தை திருப்பினால் பார்க்கறது அவராக தான் இருப்பார். ஆனால் கொஞ்ச நாள் அவரை பள்ளிக்கு காணல. அப்ப எல்லாரும் பேசிக்கொள்ள இங்க ஆளை காணல. ஒரு கிழமை பொருள் சந்திச்சு வருவார், இடக்கடை வருவார், சுபைக்கெல்லாம் மிஸ் ஆகுவார். சும்மா அந்த இன்னும் தூரமாகல, ஆனால் கொஞ்சம் தூரமாக வழங்குது. அப்போ கொஞ்சம் பேர் பேசிக்கொள்ள கொஞ்சம் சந்திப்போமே இல்லை அப்படி இல்லை வரத்தான் இருக்கிற தெரியவோ கொஞ்சம் பிஸியான காய்ச்சலாக இருந்து தடுமலாக இருந்து இருமலாக இருந்து அந்த வாரத்தை இந்த வாரத்தை ஏதாச்சும் மட்டும் சொல்லணும். ஆனால் பார்த்தால் பள்ளியோடு தொடர்பு குறைஞ்சிட்டு போகுது, மஸ்ஜிது கொடுத்ததெல்லாம் குறையுது, பள்ளிவாசலுக்கு வந்து ஒரே கூட்டி கொண்டு தொடச்சி கொண்டு ஊற்றியெல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு வாஷ்ரூம் எல்லாம் மாதிரி இருந்தாலும் அவரே கழுவி கொண்டு அப்படி இப்படி இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி முழுமையாக தூரமாயிடுறாரு. கொஞ்சம் தேடி பார்த்தால் முதலாவது பாவம் ஒரு மனிதனுக்கு இன்பமாகிற நேரம் நாங்கள் தர்பியா மருளிக்கிறோம். நாங்கள் இப்போ தர்பியால் பாருங்க, இது உங்களுக்குள்ள அப்ளை பண்ணி பாருங்க, இது உங்களுக்குள்ள போட்டு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்குன்னா உங்களுக்கு தான் ஷைத்தான் இரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற எந்த தங்கமானவனு செகண்ட்ல மோசமாக போய்த்திருவான். அது எப்படி மாறுமே தெரியா. பாவம் இன்பமாகி போனால் இபாதத்தில் இருக்கிற தௌஃபீக் எடுபட்டு போய்த்திரு. வணக்கத்துக்கு தௌஃபீக் ஒருத்தருக்கு எடுபட்டு என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனால் திருப்பி அங்கே வார சரி கஷ்டமாயிருக்கும். அல்லாஹ்ட தௌஃபீக் திருப்பி கிடைச்சி வந்தாலே தவிர. இதுவரைக்கும் மஸ்ஜிதுக்கு வந்தவர் சலாம் கொடுத்தா வலது கண்டத்தை திருப்பினா இமாமுக்கு பக்கத்தில் நிற்கிறவர் இல்லை. தேடி பார்த்தால் அவர் கையில் ஒரு ஃபோன் கிடைச்சிச்சு. அந்த ஃபோன் கிடைச்சதுக்கு பின்னுக்கால அதுக்காக ரீலோட் பண்ணுறாரு. வீட்டுக்கு வைஃபை எடுத்துட்டார். இஷாத்தோடு வருவார். ஜமாத்து முடிஞ்சு பள்ளிக்கு வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போனதுக்கு பின்னுக்கால ஃபோனை சும்மா கையில் கொஞ்சம் எடுக்கிறது. இந்த ஃபோனை கொஞ்சம் அப்படி எடுத்து கொஞ்சம் அப்படி போக்குள்ள ஏதாச்சும் கொண்டு வரும். எந்த பெரிய ஒருத்தனுக்கும் மனசு சொல்லும், பாருன்னு சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு போவார். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு போனவர் 9:30 ஷெட்யூல் படுக்கிறவர் 11:30 ஆகுது. பார்ப்பார், படுப்போமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம். அப்போ இப்போ இபாதத்தில் இருக்கிற இன்பம் குறைய பார்க்குது. இஷா தொழுதுட்டு சாப்பாடு அடிச்சுட்டு உழு எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதிட்டு அப்படியே திக்ரெல்லாம் செஞ்சுட்டு பேசாமல் படுக்கிறவர் 9:30க்கு போய்த்திருவார், 4 மணி கிளம்பிடுவார். ஆனால் எப்போ ஒருத்தன் பாவத்துள்ளுக்கு அவனை விளங்காமே பைத்திடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இடத்துல நாங்கள் உஜாராகணும். ஆஹா முந்தி மாதிரி இல்லை, ஜமாத் மிஸ் ஆகுது, பள்ளியோடைய தொடர்பு குறையுது, நல்ல நண்பர்களோடு இருக்கிற சகவாசம் குறைஞ்சு கொண்டு போகுது, நான் போகிற போக்கு நல்லா இல்லை, எனக்கு விளங்கும். இந்த இடத்துல தான் ஷைத்தானுங்களோட பெரிய போராட்டம் போடுவான். பைத்தியமா
இந்த பாவம் இன்பமாய் தொப்புக்கு போக்கல காரணம் சொல்ல முற்படுவோம். என்ன என்ன கூடுதலாக ஃபோன் ஓடிக்கிறீங்க, பள்ளி பக்கமே காண்றல்ல, என்ன செய்தி? ஐயோ நாங்கள் மட்டுமோ, எல்லாரும் அப்படி தான் வருவேன், எனக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற. இப்போ என்னென்ன செய்கிறத சரிப்படுத்த முற்படுவான், தான் செஞ்சுட்டு போகிறத சரிகாண்டத்துக்கு முற்படுவான். நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ்வோடு இருக்கிற அந்த அந்த முனாஜா தொடர்பு துண்டிக்கப்பட்டு போய்த்திடும். இப்போ என்னென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமானவர் இப்போ 12:30 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, இன்னும் அரை மணித்தியாலம் அப்படின்ற வச்சுக்கோ. அப்படி போவார். 3 மணி நல்ல போக்கு தான் பேத்து கொண்டிருக்கிறது. வேலைக்கு காலையில் வேலைக்கு போகணும். 3 மணிக்கு ஓஃபாக்கி வச்சுட்டு தூங்கினால் சம்மட்டியால் ஓங்கி அடிக்கிற மாதிரி அஸ்லாத்து ஹைரம் அங்கே கேட்குது. அவனால் எழுந்திருக்கலாம். 7 மணிக்கு சுபத்தலும் ஒன்றாம் நாள். ஆனால் மனசு குற்ற உணர்வு கொண்டு வரும். என்னடா எங்கே இருந்தவன், நான் எப்படி இருந்தவன், 7 மணிக்கு சுப சொல்கிறேன்னு, இதுக்கு புறையலாம் மாறணும் நினைப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுக்கு அங்கே வரையலாம் போகும். அடுத்த நாள் 7:30, அடுத்த நாள் 8 மணி. இப்போ வரும் என்ன உணர்வு தெரியுமா? வரும், நிலஞ்சிட்டேன், முடிச்சாவே நிலஞ்சிடுவோம், செய்ய வழி இல்லை, இப்போ நீ வேறு வழி இல்லை. இப்போ என்ன, இப்போ நீ ஓகே. இப்போ அவர் விளங்கும் என்ன தெரியுமா? எனக்கு ரிப்பீட் வந்துக்குள்ளே ஏலான்ற அளவுக்கு செய்தான் அமைத்து பிடிச்சிடுவான். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மஹுல்லாஹ் ஒருத்தர் வாரார். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மஹுல்லாஹ் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஷேக் நான் நிறைய பாவம் செய்கிறேன், நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு கண்ணு எந்த தண்டனையும் வரலன்றார். மௌலிமார் பயான் பண்ணுற மாதிரி நான் நிறைய பாவம் செய்கிறேன், எனக்கு கண்ட எந்த தண்டனையும் வரலன்னு சொன்னார். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மஹுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொன்னார், அதாவது ஐ உக்கூபா அஅஸமு மின் ஐ யஹ்ரிமக அல்லாஹு லzzத முனாஜாத்திஹி வ இபாதத்திஹி. ஏடா நீ இப்படி சொல்ற, உனக்குள்ள கொஞ்சம் நீ கேட்டுப்பாரு. இப்ராஹிம் அதஹம் ரஹ்மஹுல்லாஹ் அவரை பார்த்து சொல்றாரு, ஏன் உனக்கு தண்டனை வரலன்னு நினைக்கிறா? அதாவது உனக்கு பெரிய தண்டனை வந்து கொண்டிருக்குது, நீ உணராம வைக்கிறாய். உனக்கு பெரிய தண்டனை வந்து கொண்டிருக்குது, நீ உணராம இருக்கிறாய். என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹ் தஆலா உனக்கிட்ட இருந்து அவனோட உரையாடக்கூடிய முனாஜாத், அவனோட சந்திக்கக்கூடிய, அவனோடு பேசக்கூடிய, அவனோட அதாவது இபாதத் லzzத் இபாதத்தி வ முனாஜாத்தி, அவனை இன்பமாக வழிபடக்கூடிய, டேஸ்டாக வழிபடக்கூடிய, இபாதத்தில் இன்பம் காணக்கூடிய, அவனோட தரிசிக்கக்கூடிய, அவனோட சந்திக்கக்கூடிய அந்த உணர்வை உண்ட உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்துட்டான். நீ உணராமல் இருக்கிறாய். கொஞ்சம் பாருங்கள், எங்களுக்குள்ள தர்பியால் தான் நாங்கள் இருக்கிறோமே. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சுக்கிறார். சுபஹ் நேரத்தில், இந்த நேரத்தில் நாங்கள் மஸ்ஜிதை நோக்கி வாரன்றதுக்கே அது பெரிய ஒரு உணர்வு. அது எல்லாருக்கும் வராது. அல்லாஹ்ட தௌஃபீக் வேணும். அல்லாஹ்ட மஸ்ஜிதை நோக்கி ஜமாத்தாக தொழுறத்துக்கு நீங்கள் வாரன்றது பெரிய ஒரு இன்பம், பெரிய ஒரு உணர்வு. பாவம் இன்பமானவனுக்கு இந்த உணர்வு இல்லா பேத்திரும், இந்த டேஸ்ட் எடுபட்டு பேத்திரும். நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கிறேன்டா உசிறு போகிற மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக போறேன்னு சொன்னால் அவனை கொள்ள கூட போகிற மாதிரி இருக்கும். 5 நேரம் ஜமாத்துக்கு வாரேன்டா உசிறு பிரிஞ்ச மாதிரி இருக்கும். எப்ப அல்லாஹ்ட இபாதத்தில் டேஸ்ட்டை அல்லாஹ் எடுத்து போட்டுட்டால். இப்ராஹிம் அதஹம் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார், மனிதா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அல்லாஹ் தஆலா உனக்கு இபாதத்தில் இருக்கிற இன்பத்தை எடுத்துட்டான், நீ உணராம இருக்கிறான்னு சொன்னார். எப்போ எங்களுக்குள்ள பாவம்ன்றது வருமோ, நல்லா விளைக்கலோனோ, எங்களை அல்லாஹ் சோதிக்க நாடுறான். அந்த சோதனையில் முதலாவது வாரது என்ன தெரியுமா? அவன் இபாதத்துக்கு டேஸ்ட் எடுபட்டு பேத்திடும். அவன் இபாதத்துக்கு டேஸ்ட் எடுபட்டு போனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி மார்க்கத்துட்டு முழுமையாக போகிற லெவலுக்கு வந்துடுவான். இந்த இடத்துல நீங்கள் விளங்கணும், பாவம் செய்யாமக்கு வாழ இயலுமா? ஷேகண்ட ஒரு பாவமே செய்கிறதில்ல போலாம், பெரியோர் தக்குவதாரத்தெல்லாம் பயம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்கள் நினைச்சில் வைக்கணும். அப்படி இல்லை. பாவம் எல்லாரோடையும் பின்னி பிணைக்கப்பட்டவன். யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறார் நான் பாவமே செய்யாமல் வாழ்றேன்டா பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். பாவம் செய்யாமல் வாழையலாம், இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. லவ்லான்று தான். நீங்கள் பாவம் செய்ய இல்லை என்றால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், உணர்ந்து பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பார்கள்.
இங்கே நான் சொல்ல வார என்ன தெரியுமா, எதேச்சையாக நடக்கிற பாவம் வேற. ஒரு பெண் ரோட்டில் போகிறாள், பாரு பட்டிச்சு, ஸ்டோஃபுர்லான்னு திருப்புறீங்க, மறுபடியும் மனசு சொல்லி இன்னொரு முறை பாருடான்னு சொல்லுது, திருப்பி அப்படி திருப்பி பார்க்குறீங்க, திருப்பி மனசு சொல்லு ஸ்டோஃபுர்லா பார்க்குறல்ல. இது என்ன தெரியுமா, இது திட்டமிட்டு நடந்தோண்டல்ல, இது எதேச்சையாக சும்மா திடீர்னு நடந்தோண்டு. ஃபோனில் நீங்கள் நியூஸ் பார்த்து கொண்டு இருந்த ஏதோ ஒரு சைத்தாண்டையில் கிளிக் ஆன சும்மா அமுக்க கிளிக் ஆகிடுச்சு, எங்கேயோ போகப்படுது, டக்குன்னு உங்களை சுதாகரித்து கொண்டு ஓரம் ஆகிடுறீங்க. இது திட்டமிட்டு செஞ்சதில்லை, இது திடீர்னு நடந்தது. இங்கே அல்லாஹ் சொல்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்கிறது, நான் சொல்கிறது என்ன தெரியுமா, நாங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்கிறது. ட்ரிப் கொண்டு போக போகிறோம், இப்போ இது என்ன செய்யணும், ஃபஸ்ஸீஹு பில்லாஹ் ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். நீங்கள் பூமியில் போங்கோ, நாலாப்புறங்களையும் பரவி செல்லுங்கோ, பறந்து போங்கோ, குடும்பமாக போங்கோ, தனியாக போங்கோ, ஃபெமிலியாக போங்கோ. அல்லாஹ்வோட தண்டனைகள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பாருங்க, டெட்சிக்கு போங்க, அங்கே நடக்கிற அற்புதத்தை பாருங்க, அதோட பின்னணிகளை தேடுங்க. ஃபிரௌன் அழிக்கப்பட்டதை பாருங்க, சாலிஹ் நபியோட சமூகம் அழிக்கப்பட்டதை பாருங்க, அல்லாஹ் தண்டித்த சமூகங்களை பாருங்க, உங்களோட ஈமானை பலப்படுத்திக்கங்க. கடலுக்கு போங்க, கடலை பாருங்க, 24 மணி நேரம் நான் இப்படி நின்றாலும் மாறி மாறி இந்த அலை அடிக்குது, எப்படி அல்லாஹ் அற்புதத்தை வழங்குங்க, அக்கீதா வழங்குங்க. நங்கூர விடப்பட்டிருக்கிற கப்பலுக்கு சொந்தக்காரன் இதை வழங்குங்க, ட்ரிப் போங்க நீங்க. ஆனால் இங்கின ஒரு இளைஞர் கூட்டம் ட்ரிப் போகிற வேணும் மைண்டில் முதலாவது வாரது என்ன தெரியுமா, அடே பெண் எடுத்துக்கோ, பெண் எடுத்துக்கோ, பெண் எடுத்துக்கோ. என்ன பெண், பெண் எடுக்கணுமா இது அடிக்கிறதுக்கு? மொத்தம் சொல்கிற இந்த கசீதா போட்டு வராத, நாராயணோட பாட்டை போட்டு வராதே, என்ன தெரியும் தானே எப்படி வரணும்னு சொல்லி. அடே டிவி உள்ள பஸ்ஸை பாரு, இல்லை டிவி உள்ள பஸ்ஸை பாரு, பெண் எடுத்துக்கோ, அந்த பெண்ணுக்குள்ளே என்ன ஏற்றணும் இறக்கணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பஃபல் செட்டா இதெல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு, பொரியல் வகை எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு, பொட்டில் எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு, கிட்டார் எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு ட்ரிப்புக்கு நாங்கள் போகிறோம். இப்போ நல்லா விளங்கணும், பாவம்ன்றது வந்து எதேச்சையாக திடீர்னு வார பாவத்தை எல்லாம் சொல்லலை, அதெல்லாம் அது அது மனித இயல்பில் வாரது தான். ரத்தத்தோடு சைத்தான் கலந்து விட்டான், அப்போ பண்ணுற சின்ன பாவங்கள் வந்து போகும். முழு எடுக்க போகல கண்ணால் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுது, கையை கழுவு போல கையால் செய்த பாவம் மன்னிக்கப்படுது, காலக்கலை போல காலால் செய்த பாவம் மன்னிக்கப்படுது, ஆகிர் கத்திரமா கடைசி சொட்டோடு சரி மன்னிக்கப்படுது ஹதீஸ் சொல்லுது. அப்போ பாவம் செய்யாமல் வாழையலாம், திட்டமிட்டு பாவம் செய்யாமல் வாழணும். திட்டமிட்டு பாவம் செய்கிற அந்த பாவம் எங்கட வாழ்க்கையில் 100 எடுத்துடும், எங்கட வாழ்க்கையில் மிகப்பெரிய முசீபத்தை கொண்டு வரும், எங்கட லைஃப்பில் எதிர்பார்க்காத சோதனை கஷ்டங்கள் அது கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ ட்ரிப்பில் ஏறினதோட முதலாவது வேலை என்ன, சுபான்லே சகலனாகாதா எல்லாம் பறந்தாச்சு, அது ஒன்றும் இல்லை. ஏறினதோட டாடா பெண்ணடிடா பெண்ணடிடா பெண்ணை அடித்தாச்சு, போட்டாச்சு. இப்போ என்ன அப்படியே பார்த்து கொண்டு போகிறது. இதே நிலைமையில் உனக்கு ஒரு மவுத்து, ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி வரதா, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஆபாசத்தை பார்த்து கொண்டு போகிறோம், ரசித்து கொண்டு போகிறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், திடீர்னு ஒரு மரணம். யுபசுக்குள்ள அப்துல் அலாமா மாத்தலை, ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிப்பான் அதே நிலையில் எழுப்பப்படுவான். இதுதான் இஸ்லாம். ட்ரக்ஸை இழுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் மவுத்துன்னு எழுப்பப்பட்டது அப்படித்தான், விபச்சாரம் செய்த நிலைமையில் மவுத்துன்னு எழுப்பப்பட்டது அப்படித்தான், சாராயம் குடிக்கிற நிலைமையில் மவுத்துன்னு எழுப்பப்பட்டது அப்படித்தான், சுஜூதில் மரணம் என்று எழுப்பப்படுறது அப்படித்தான், ஹரம் ஷரீஃபுலுக்கு மரணம் என்று எழுப்பப்படுறது அப்படித்தான். நாங்கள் எந்த நிலைமையில் கடைசி முடிவு அப்படி எழுப்பப்பட போகிறோம். இப்போ பாவம் இன்பமாக்கப்படுகிற நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவனை பாவம் இன்பமாகி கொண்டு போக்கல அவன் பக்கத்தால் விளைவுகள் மிச்ச மோசமாக வந்து சேரும். உங்களுக்கு சமூகத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கலும். இந்த பாவங்களுக்கு எடிட்டா போனவங்க ஒரு பிரிவினர், தற்செயல செய்கிறவங்க ஒரு பிரிவினர். வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபி வ மை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் மானக்கேடான அருவருக்கத்தக்க ஏதாச்சும் ஒரு வேலையை செய்தால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால், அவனுடைய இருப்பு எப்படி தெரியுமா இருக்கும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான்.
இது யாருக்கு தெரியுமா? வாரு அல்லாஹ் அடுத்து இப்படி சொன்னாங்க, அன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல் யகாஃப் அய்யகாலை. ஒரு மூமின் பாவத்தை எப்படி நோக்குவான் என்றால், இதில் நான் நீங்கள் எப்படி இடத்தை பார்ப்போம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாங்களும் மலக்கல்ல மனிதர்கள் தான். அல்லாஹ் எதையெல்லாம் பேசுகிறோம் அதை ஏண்டே உங்களுடைய வாழ்க்கையில் வாரத்துக்கெல்லாம் தௌஃபீக் செய்யணும். இந்த உலகத்தில் நாங்கள் 1000 தான் பேசினாலும் தணல் கட்டியை வச்சுக்கொண்டு கையில் வச்சுக்கொண்டு வாழ்கிற மாதிரி தான் ஈமானோட வாழ்றன்றது. அப்படி ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கே எப்படி எங்களோட புள்ளட காலம் வரப்போக்கள். இந்த உலகம் என்னாக போகிறோ தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்கள் அவங்க செஞ்சால் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வரும், அந்த உணர்வு வரும். இது ஹதீஸ் சொல்லுது. ஒரு மூமின் பாவத்தை எப்படி நோக்குவான் என்றால், ஒரு மலை அடிவாரத்தில் மலைக்கு கீழால் உட்கார்ந்து நிற்கிறான். நல்லா கேளுங்க இந்த ஹதீஸை. மலைக்கு கீழே உட்கார்ந்து நிற்கிறான். யகாஃப் அய்யகாலை. இந்த மலை பெயர்ந்து உடைஞ்சு வந்து அவன் மேல விழுந்து சப்பழிந்து போவது போன்ற ஒரு பாவத்தை செஞ்சால் உணர்வு வரும் ஒரு மூமினுக்கு. இப்படி இருக்கிறோமா? தற்செயலா எஃபியில் போனோம், அப்படி பேத்துக்கொண்டு ஒரு ஆபாசம் மறந்தோ திட்டமிட்டோ பார்ப்போமே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே பேத்துட்டீங்க. இதை ஓஃப் பண்ணினத்தோடு உங்களோட மனசுக்குள்ள பாவம் செஞ்சேனப்பா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன செய்கிற 2 தொழுவோமா, தர்மம் ஒன்று கொடுப்போமா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 முறை சொல்லுவோமா, ஒரு 70 முறை சொல்லுவோமா, இப்படி ஒரு சிந்தனையோட மனசுக்குள்ள ஓடுதுன்னு வைங்க, ஈமான் ஓரளவு இருக்குன்ற அடையாளம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மூமின் பாவத்தை எப்படி பார்ப்பான் என்றால், கன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல், மலை அடிவாரத்தில் மலைக்கு கீழால் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யகாஃப் அய்யகாலை, அந்த மலை பெயர்ந்து வந்து விழுந்து சப்பழிஞ்சு போற மாதிரி உணர்வை பெறுவான். நான் அவனாக இருக்கும்னு ஆசைப்படுவேன். வான்னல் ஃபாஜிர், பாவம் செஞ்சு 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 கணக்கே இல்லா போனவன், அவன் எப்படி தெரியுமா பார்ப்பான்? கதுபாவி மர்ர அலா அன்பிஹி காலபி ஹாக்கதா, ஒரு கொசு மூக்கு நுனியில மொச்சுது, என்ன செய்ய போறோம்? இரு உன்னை கொல்றேன் அப்படி போய்த்து கிளாஸை பார்த்து அப்படி அடிச்சு கொண்டு போறான். கணக்கு அப்படின்னு இப்படின்னு பெரிய அரிச்சாட்டி இப்படின்னு இது என்ன தெரியுமா? கணக்கெடுக்கல. இது பாவம் செஞ்சு 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 கணக்கே இல்லா போன பொறுத்த மட்டுக்கும் ஒரு கொசு மச்சா விரட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பான். இதுலலாம் யாருன்றதை நாங்கள் யோசிக்கணும். உண்மையிலே ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் அவன் சிந்தனை, அவன் ஓட்டம், அவன் உளப்பதிவு, அவன் மனோநிலை எப்படி இருக்கணும்னு சொன்னால், நான் என்ற ரப்ப பாவம் செஞ்ச நிலைமையில சந்திக்கப்படாது. நாங்கள் தூய்மையான அக்கீதால பயணிக்கிறவங்க. எங்கள்கிட்ட 27 கொண்டாட்டம் எங்கள்கிட்ட இல்லை. 27 கொண்டாட்டம் எங்கள்கிட்ட இல்லை. ரமலான் 27 கொண்டாட்டம் ஏண்டா? இந்த பாமர மக்கள், அதாவது எப்படி நாங்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம்டா, எல்லாம் செஞ்சு 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 பாவம் எல்லாம் செஞ்சுட்டு 27ஆம் ஆண்டுக்கு வந்து உட்கார்றது. லைலிகா இரவில் செய்த பாவம், நஹாரிகா பகலில் செய்த பாவம், சிர்ரிகா ரகசியமாக செய்த பாவம், ஜஹரிகா பகிரங்கமாக செய்த பாவம். பின்னால் எல்லாரும் அப்படியே சொல்கிறேன். இங்கே சிர்ரிகா, நாங்கள் சிர்ரிகா, ஜஹரிகா நாங்கள் ஜஹரிகா. இன்னி துபுத்தி இலைக்க, நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சரி, என்ன முழுமையான நம்பிக்கை? 27க்கு போன தௌபா செஞ்சு அல்ல என்ன மன்னிச்சிட நம்பிக்கையோட ஒரு சமூகம் வெளியே போகுது. நாங்கள் அப்படி அல்ல. தூய்மையான அக்கீதால, தூய்மையான ஏகத்துவத்தில், தூய்மையான குர்ஆன் சொன்னால் இருக்கிறோம். அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வான அபுதுக்க வான அலாஹ். ஒவ்வொரு நாளும் காலையில் மாதிரி நாங்கள் ஓதுறோம். மூக்கி நம்பி உறுதி கொண்ட நிலைமையில் ஓதணும். பாவங்கள் அப்பப்போ கொப்புவிக்கணும். பாவங்கள் அப்படியே முன்னுக்கு கொண்டு வந்து வைக்கணும். அல்லாட்ட பச்சாதாப மன்னிப்பு கேட்கணும். பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்லறங்கள் என்ன செய்யும்? எங்களோட தீமைகள் நீக்கிடும், பாவங்கள் அடிச்சு போட்டுடும். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனை அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ரஹ்மான் அடியார்கள் யார் என்று சொன்னால், பாவம் செய்வார்கள், அருவருக்கத்தக்க வேலை செய்வார்கள், அவங்க டக்குண்டு சுதாகரிச்சு கொள்வாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யால என்ன மன்னிச்சுக்கோ, அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள வரும். சொல்லி போட்டல எப்படி திரும்ப முடிக்கிறோம் பாருங்க. வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். வலம் யுஸிர்ரு, இஸ்ரார், சிர்ரு
அலாமா ஃபாலு வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே அவர்கள் பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அவங்க செய்கிற பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. மோசமானதை பார்க்கிறதே அதை பார்க்கிறதா. அல்லாஹ் தஆலா அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ் வல் ஃபவாஹிஷ் இல்லல் லமம், அவங்க யார் என்று சொன்னால் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டவர்கள். கபாயிரல் இஸ் மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை தவிர்த்து கொண்டவர்கள். சின்ன தவறுகளை தவிர, சிறிய தவறுகளை தவிர. அதை நான் சொன்னது. அது அப்பப்போ நடக்கும், சின்னது நடக்கும். ஒன்றுமே நடக்காமக்கு வாழ்றா போய் வாழையலாம். சின்ன சின்ன நடக்கும். அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ், யாரை மன்னிச்சுக்கோ, யாரை மன்னிச்சுக்கோ, நான் தௌபா செய்கிறேன். குழு எடுக்கிறது, முகத்தை கழுவுறது, கையை கழுவுறது, சிந்தனையோட கழுவுறது, இதெல்லாம் என்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பள்ளிக்கு போகல சின்ன சின்ன எட்டுக்கெல்லாம் நடந்து போகிறது. வாகனம் இருந்தாலும் தூர் இன்றைக்கு நடந்து தான் போகிறேன். ஏன் சிந்தனை என்ன தெரியுமா? இந்த எட்டை தூக்கி வைக்கிறதால என்னோட பாவம் மன்னிக்கப்படும். அந்த சிந்தனையோட நடக்கிறது. இதெல்லாம் இஸ்லாம் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வழிமுறையில் சொல்லித்தருது. இந்த இடத்துல நானும் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் திட்டமிட்டு செய்கிற பாவங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன், உலகத்தில் ஆடம்பரமான படோடாப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். வக்கானு யுஸ்ரூன் அலல் ஹின்ஸில் அதீம், பெரிய பாவங்கள் செய்கிறதுல அவங்க பிடிவாதமாக இருந்தவர்கள். பாவத்தை செஞ்சு 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 வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால நியாயம் கற்பிக்க முற்படுறது. லவ் பண்ணுவான், ஆரம்பத்தை சொல்லிடுவேன் எப்படி தெரியுமா? லவ் பண்ணப்படாது, ஹராம், தனிச்சிருக்கப்படாது, ஃபோனில் தனிச்சிருக்கிற ஹராம்டுவான். ஆனால் இவன் பாத்தில் போனதுக்கு பின்னிக்கால அப்படி சொன்னவன் ஃபோன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவர் கணக்கு பேசி கொண்டிருப்பான். என்ன இப்படி சொல்ல? ஐயோ நான் மட்டுமா பாரு, அப்துல்லா பாரு, ஈசா பாரு, மூசா பாரு, ஹதீஜா பாரு, எல்லாருமே என்னை மட்டுமா கண்ணில் குத்துது. இப்போ என்ன, அவருக்கு நியாயம் கற்பிக்க முற்படுறது. பாவம் இன்பமாய் பெய்துட்டால் அவன் லைஃப்பில் வர பெரிய சேஞ்ச் தான் நல்லா பாதுகாக்கணும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஹராத்துக்கு ஒரு அழகான விளக்கம் சொன்னார். சுந்தான ஒரு விளக்கம் பாருங்க. அஸ்அபுல் ஹராம் ஃபிஅலுஹு அவ்வலு மர்ரா, ஹராத்தில் மித்த கஷ்டமான ஹராம் எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அதை செய்கிறது தான். பாருங்க, நாங்கள் நல்லவங்க, ஷைத்தான் கெட்டவன். நாங்கள் நல்ல உம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க, ஆனால் ஷைத்தான் மகா கெட்டவன். எங்களை எப்படி கெடுப்பான்னு எங்களுக்கு தெரியா. அஸ்அபுல் ஹராம் ஃபிஅலுஹு அவ்வலு மர்ரா, ஹராத்தில் மித்த கஷ்டமான ஹராம் எது தெரியுமா? ஒன்றை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது தான். ஒரு பெண்ணை ஏறெடுத்தும் தலைநூ தூக்கி பார்க்காதவன் என்ன, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அவள்கிட்ட கையை லேசாக தொட்டான், ஒரு முறை தொட்டான், அவனோட மனசில் பதட்டம் நடுக்கம் வருது, ஒரு முறை தொட்டுட்டான். அவனோட மனசு இப்போ ஆசைப்படுவது தெரியுமா? இன்னும் ஒரு முறை தொடுன்னு ஆசைப்படும். அந்த தொடுகை என்பது தொடுகையோட முடியாது. ஃபியலுஹு அவ்வலு மர்ரா, முதலாவது செய்கிறது தான் கஷ்டம். ஒரு முறை செஞ்சிட்டான்னு வைங்க, சாராயத்தை ஒரு முறை குடிச்சேன்னு வைங்க, ட்ரக்ஸை ஒரு முறை அடிச்சேன்னு வைங்க, ஒரு பெண் ஒரு முறை தொட்டேன்னு வைங்க, ஒரு இசையை ஒரு முறை ரசித்து ருசித்து கேட்டேன்னு வைங்க, ஒரு படத்தை ஃபீலிங்கோடு ஒரு முறை பார்த்தேன்னு வைங்க, ஒரு முறை தான் செய்யணும். ஒரு முறை செஞ்சிட்டால் பாய்தாலிக்கு யுஸ்பிஹு ஆதியா, பிறகு அது சாதாரணமானதாக ஆகிடும். சும்மா யுஸ்பிஹு மௌலூஃபா, பிறகு அது பழகிடும். சும்மா யுஸ்பிஹு கன்னஹு அம்ருன் தபீஇ, பிறகு அது ஆகுமானது போன்ற ஒன்றாக இயல்பான ஒன்றாக மாறிடும். சும்மா யுஸ்பிஹு ஜுஸ்அன், அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பேய்த்திடும், பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக பேய்த்திடும். அதற்கு பின்னர் அது பிரிதொரு ஹராத்தை தேடும். இது ஹராத்துக்கு இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன ஒரு அழகான ஒரு விளக்கம். உண்மையிலே இப்படி பாவத்தில் பேய்த்து கொண்டே இருப்பான். இப்படியான பாவங்களை பயணித்து கொண்டே இருக்கிற நேரம் திடீர்னு அல்லாஹ் தஆலா ரஹ்மான் அடியார்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு போரத்தில் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவான். நல்லா இருந்தவன், மஸ்ஜிதோடு இருந்தவன், நல்ல 5 நேரம் தொழுதவன், நல்ல பணிகளில் ஈடுபட்டவன், இப்படி இருக்க போக்கல அவன் சேர்ந்த கூட்டாளி மாறா, சேர்ந்த சூழலை ஏதோ ஒன்று நாசமாக்கிக்கும். இப்படியே பெய்த்து கொண்டிருப்பான். பெய்த்து 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 பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு சொல்லி அவனுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவான். அது ஒரு ஆக்சிடென்ட். அவனோடு இருந்து அவன்டே வயசு ஃப்ரெண்ட் ஒன்று மறுத்தா போகிறது, அவன் வீட்டுக்குள்ள மிக நெருக்கமான உறவு
மௌத்தா போகிறது, அல்லது அவன் ஒரு கால் ஆக்சிடென்ட் பட்டு எடுத்தது, அவனோட கண்ணோட திடீர்னு அப்செட்டாக போகிறது, நடக்க பிடிக்க இல்லாத ஒரு நிலைமைக்கு பெட்டோட் ஆகிறது, ஏதோ ஒன்று வந்துட்டால் ஒரு மூமியின் இந்த இடத்துல டக்குன்னு சுதாகரிச்சு கொள்வான். ஆஹா இல்லை, சம்திங் ராங், நான் செய்கிற ஏதோ ஒரு பிழை அல்லாஹ் எனக்கு உணர்த்துறான், எனக்கு இந்த நிகழ்வு நிச்சயமா என்ன என் பாவத்தால் தான் வந்திருக்கு. மூமின் அப்படி தான் யோசிப்பான், இந்த நிகழ்வு என் பாவத்தை கொண்டு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அதனால தான் எனக்கு இப்படி வந்திருக்குது. நல்லா இருந்த எனக்கு திடீர்னு கிட்னி ட்ரபிள் ஒன்று வந்ததாக வைத்தியர் சொல்கிறாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் மாறிக்கணும், இதோடு நான் இது என் கடைசியாக இருந்தா, இதோட மௌத்துன்னு எழுதியிருந்தா நான் ஏன் இன்னும் தொடர்ந்து இப்படி இருப்பேன், இந்த பாதையும் தொடர்ந்து இருக்கலாம். இது உண்மையிலே நானாக தேடிக்கொண்டது, இப்போ எனக்கு அல்லாஹ் உணர்த்துறான், நான் மாறிக்கணும். மூமினுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுப்பான். ஒரு ஆக்சிடென்ட் பட்டிருப்பான், ஒரு கீறு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருப்பான், வாகனம் சுக்கு 100 ஆய்பொட்டியாகிக்கும். இந்த இடத்துல யோசிப்பேன் தெரியுமா, நான் இவ்வளோ பாவங்கள் செஞ்சு அல்லாஹ் என்ன பாதுகாத்தான், அல்லாஹ் அருள், நான் மாறிக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ் என்ன மாத்திரி, என்ன கடே உண்டை மட்டும் நினைக்கணும். யுபாசு குல்லு அப்தின் அலாமா மாத்தா அலைஹி, ஒவ்வொரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கிறோம் அப்படி தான் எழுப்பப்பட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவத்தோடு இருக்கிற நிலைமையில மௌத்துன்னு சொன்னால் எழுப்பப்படுறது அப்படித்தான். இந்த சிந்தனை இருந்தால் நாங்கள் பாவத்திலிருந்து தூரமாகிறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்க, போதையில் இருந்த ஒருத்தனுக்கு மீள்றது எப்படி கஷ்டமோ, ட்ரக்ஸில் அது ஐஸுக்கு அடிக்டான ஒருத்தனை திருப்பி எடுக்கல பாருங்க எப்படி கஷ்டம் பாருங்க. அந்த மாதிரி தான் பாவத்துள்ளுக்கு போனோன்னு திருப்பி எடுக்கிறன்றது, பான் துண்டை போட்டு அது ஃபுல்லாக ஊர்ணத்தை பின்னிக்கால் முழுமையாக எடுக்கல, துண்டு துண்டா வார மாதிரி கேஸ்தான் ஏலா. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்குற சந்தர்ப்பங்கள் ஒன்று தான் இந்த நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளூடாக அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்குறான். நீங்கள் குர்ஆனை பிரட்டி பாருங்க, இவ்வளோ நேரம் நான் உங்களோட பேசினது சாராம்சம் ஒன்று இருக்குது தெரியுமா, இவ்வளோ நேரம் உங்களோட பேசினது சுருக்க பார்வை என்ன தெரியுமா, அல்லாஹ் பேசுகிறான், ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பிடிச்சோம். எதால் பிடிச்சோம்? அவனவன்ட பாவங்களால் தான் பிடிச்சோம். அவனவன்ட பாவங்களால் பிடிச்சோம். ஃபமின்னும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, கணிசமான பேரை நாங்கள் வானத்திலிருந்து தண்ணி இறக்கல, கல்லு கொடை இறக்கினோம், கற்களை இறக்கி கல்லு விழுந்து செத்து போனாங்க, அழிச்சோம். ஒன்று. வமின்னும் மன்னகது சைஹா, பேரிரைச்சல், பெரிய இடி சத்தம், பேரிரைச்சல், பின்னா பெரிய சத்தம், முழங்காலண்டை குத்தினாங்க, காது வெடிச்சிச்சு, ரத்தம் கசிந்து ஓடுகின்ற நிலைமையில செத்து போனாங்க. வமின்னும் மன் ஹசபடா பிகிலாரு, கொஞ்சம் பேரை பூமிக்குள்ள நாங்கள் புளித்து கொண்டோம், சொருகி கொண்டோம், பூமி அதிர்ச்சி, பூமியுள்ளுக்கு இழுத்து கொண்டோம். வமின்னும் மன் நகரக்குனா, கணிசமான பேரை நாங்கள் தண்ணியில் மூழ்கடிக்க செய்தோம். எப்படி முடிக்கிறான் பாருங்க, அல்லாஹ் எப்படி முடிக்கிறேன்னு பாருங்க. பாருங்க, நாங்கள் கணிசமான பேரை நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்களோட பாவங்களால் தான் பிடிச்சோம். அதில் கொஞ்சம் பேரை நாங்கள் என்ன செஞ்சோம், கற்களை இறக்கி அழித்தோம், கொஞ்சம் பேரை பேரிரைச்சலூடாக அழித்தோம், கொஞ்சம் பேரை நாங்கள் பூமிக்குள்ளே இழுத்து கொண்டோம், கணிசமான பேரை நாங்கள் தண்ணியில் மூழ்கடிக்க செஞ்சோம். இப்படி சொல்லி போட்டுட்டு வமா கானல்லாஹு லியظ்லிமஹும் வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம், வமா கானல்லாஹு லியظ்லிமஹும், அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யல, வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், அவங்க தான் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்க. இசையை கேட்பது ஹராம், கிட்டார் வாசிக்கிறது ஹராம், கையினார் பாடைகளோடு சங்கமிக்கிறது ஹராம். இது அவனுக்கு இன்பமாக்கி காட்டப்பட்டுச்சு. இதிலே பைத்தி 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 இசை ஆரம்பம், அது விபச்சாரத்துக்கு வந்துடும். விபச்சாரம் இசைட ஆரம்பம், இசை இன்பம் ஆரம்பம், அது கொஞ்சம் கொஞ்சமாக விபச்சாரத்தில் கொண்டு போகும். விபச்சாரத்தில் போக எய்ட்ஸ் நோய் கூடா நோய்களோடு வருவான், செத்து பெய்த்துருவான், அதிலே பெய்த்துருவான். அல்லாஹ் சொல்கிறான், வமா கானல்லா லியظ்லிமஹும், அல்லாஹ் அநியாயம் செய்யல, அவங்க தான் அவங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அன்பார்ந்த உறவுகளே, உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹதீஸ் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இதில் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா பாவம் செய்கிறதுக்கு சூழலை தந்து மாட்டாமல் செஞ்சுட்டு போகிறோமோ, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ காலம் ஒன்று செய்கிறேன், மாட்டவே இல்லை. இது அல்ஹம்துலில்லாஹ் இல்லை,
இது பெரிய டேஞ்சர். அல்லாஹ் தஆலா பாவம் செய்யறதுக்கு சூழலை தந்து மாட்டவே இல்லை. பாக்கியசாலின்னு நினைக்கிற நீ பாக்கியசாலி அல்ல, நீ மிகப்பெரிய நஷ்டவாளி, துரதிஷ்டவாளி. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். இந்த சந்தர்ப்பம் டேஞ்சர். அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, இதா ரஅய்தல்லாஹ யு'தில் அப்த மினத் துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப். ஒரு அடியான் விரும்புகிற மாதிரி இஷ்டப்படி பாவம் செய்யறதுக்குள்ள சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருந்தால், அப்படி ஒத்தரை நீங்க கட்டால் என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா நல்ல கோடீஸ்வரர், அப்படி சல்லிக்காரர், யாருக்குமே தெரியும் எப்படி சல்லிக்காரன். ஒரு ஜும்மாவுக்கு போயிட்டு ஜும்மா முடிச்சுட்டு சாப்பாட்டு கூட்டிக்கொண்டு போகிறேன். நான் பின்னுக்கு பைக்கில் உட்காந்து போகிறேன். அவர் என்னோட பேசி போகிறார். அவர் சொல்கிறாரு, மௌலவி பாருங்கள் எங்கள் ஊரை, இந்த பில்டிங் எல்லாம் மீக்கே மௌலவி, இதெல்லாம் எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்குகள், எல்லாருமே கோழி பிஸ்னஸ், எல்லாமே கோழிக்கு தண்ணி அடித்து கட்டிய பில்டிங் ஆக்கும் இல்லை, கோழிக்கு தண்ணி அடித்து கட்டின பில்டிங். நான் இதை காதில் வாங்க அப்படின்னு நானும் சிரித்து போட்டுட்டு சும்மா என்ன பாட்டுக்கு சரி போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு ஞாபகத்துலேயும் இல்லை, கோழிக்கு தண்ணி அடித்து கட்டின பில்டிங். வந்து எஃபியில் ஃபேஸ்புக்கில் வைத்து கொண்டிருக்கிறேன். கோழி அறுத்து போட்டால் குறவைக்க குஞ்சு மாதிரி இருக்குது. சேலம் பாட்டில் அப்படி தண்ணி வருது, அப்படி வந்து ஊசிலுக்க தண்ணி வந்தால் அதை எடுத்து ஒரு சந்துக்கு அடிக்கிறான். அப்படி அடித்ததோடு அப்படியே கொழுக்கு பசுந்தா கொழுக்கு, அடுத்ததுக்கு அடித்தா கொழு. ஒரு 750 கிராம் கோழி 1.5 கிலோ மட்டும் வருது. அப்படியே வச்சு அப்படி தள்ளி விட்டுன்றாங்க. அப்போ தான் கிளிக் ஆகுது, அடே கோழிக்கு தண்ணி அடித்து பில்டிங் கட்டி, இதுதானே அவர் சொன்னார். இங்கே பாருங்க, இதா ரஅய்தல்லாஹ யு'தில் அப்த அலா மாசி மா யுஹிப்பு. அவர் இஷ்டப்படி செஞ்சுட்டு போறார், யாருக்குமே தெரியா. இப்போ என்ன, 1 கிலோ கோழி 500 கிராம் தண்ணி, இது நிர்வகிக்க போக்கல 1.5 கிலோ 500 கிராமுக்கு சொல்லி சும்மா வருது. நீ கோடீஸ்வரனா தான் இருப்பாய், ஆனால் யாருமே காணல, மாட்டாமைக்கே போகுது. வருஷ கணக்கு இப்படியே பயணிக்கிறாரு. மிளகு கொட்டை பப்புளகு கொட்டை எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சு மிளகூண்டு குடிச்சு விட்டுடுறாங்க. தேங்கெண்ணெயில் ஏதோ நடக்கிறார், பாலக்குடம் வச்சு தண்ணியை கலந்து எதையெல்லாம் நடக்குது. மாட்டாமல் செஞ்சுட்டு போகிற பறக்கத்தை ஐக்கிறதாக நினைக்கிறாங்க. அல்லா அடுத்தூர் அப்படி தான் சொல்ல, பறக்கத்தை தான் ஐக்கிறதா நினைக்கிறாங்க, இருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் நீடிக்காது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்யறதுக்குள்ள சூழலை கொடுத்திருக்கிறான், அவன் யாருமே காணல. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து வருஷத்துக்கு 12 மாதம் சொல்லிட்டா 10 மாதம் வெளிநாட்டில் தான் டக்குண்டு. அப்போ வைஃபை கூட்டிக்கிண்டா போகிற, என்ன வைஃபை கூட்டிக்கிட்டு போகிற, போகிற இடத்துல போய் வைஃப் மாறிக்கேன்னு நோம்பலாக சொல்கிற. அட நீ செய்கிறது பாவம், இதை பகிரங்கப்படுத்து இன்னும் பெரிய முசீபத். அதை விரிவாக விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறவங்க. இப்போ எப்படி தெரியுமா, இப்படித்தானே வெளிநாட்டுகளுக்கு போகிற, துபாய் பிஸ்னஸ் பண்ணுற, குவைட்டுக்கு போகிற, அங்கிட்டு போகிறேன்னு சொன்னால் வேறு எங்கே இந்த கொரியாவுக்கு போகிற, அங்கே போகிற, அந்த கொரியா பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா 2 மாதம் தொடராக இல்லாமல் இடக்கிடக்கிட வந்து வைத்து 2 மாதம் தான் நாட்டில் வைக்கிறான். அடுத்த அனுபவிக்காத நாடு இல்லை, வேண்டிய நாட்டில் வேண்டியதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இது நோமலாக சொல்லுவாங்க. சரி, ஒன்று நீ பகிரங்கப்படுத்ததே பெரிய பகிரங்கப்படுத்தப்படாத அல்லாஹ் மறைச்சிருக்கிற நிலைமையில். அடுத்து என்ன தெரியுமா, இவருக்கு இப்போ கட்ஸ் என்னன்னு சொன்னால், நான் செய்கிறது யாருக்கும் தெரியா, நான் மறைச்சி செய்கிறேன், நான் பகிரங்கப்படுத்தினாலே தவிர. வெளிநாட்டு பிஸ்னஸ் போகிறாரு, லொஜ் எடுக்கிறாரு, வேண்டிய மாதிரி என்ன ஹராத்தில் நோமலாக நடக்கிறாரு, நோமலாக ஈக்கிறாரு. அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தால் இன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ், அதுதான் பயங்கரமானது. அது ஒரு இஸ்தித்ராஜ், அது ஒரு தரஜா. என்ன, அது ஒரு படிமுறை, அது ஒரு வாய்ப்பு. மீனுக்கு குளத்தில் போய் தூண்டில் போட்டுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள்லாம் அதாவது சின்ன காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னா என்ன, அந்த குளத்தில் வைத்து ஆற்றுல வைத்து அப்படி தூண்டில் போட்டு வச்சு கொண்டிருக்கிறேன். அந்த தூண்டில் போட முன்னுக்கும் அந்த கொக்கியில் புழுவை அப்படி கொழுவுற, புழுவை கொழுவிட்டு அப்படி போட்டுற, போட்டு மீன் வந்து கொத்தினதோட இழுக்க சொன்னா அப்படி இருக்கப்படா அப்படி விடுற விழுங்கி ஏலா அப்படி இடுக்க. எது வரைக்கும் தெரியுமா, மீன் வந்து நல்லா கொக்கிலுக்கு மாட்டிட்டு விளங்கினது பிறகு தூக்குவார். தூண்டில் உடஞ்சி விழுந்தாலும் மீன் அங்கே மீனை போய் எடுக்கல. இஸ்தித்ராஜ் அதுதான். அதாவது
யாருக்கு சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்யறதுக்குள்ள சூழலை தந்து யாருமே காணாம மறைச்சி கலப்படம் செய்கிறான், பொய் செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், சர்வசாதாரணம். கூட்டு குடும்பமா, ஒரு 4 ரூமிக்குமா, அவனி உணர்ந்து தான் வாரானா, உணர்ந்து வாரான். தப்ப ஏதோ ஒரு பயானை கேட்டு பயம் பட்டு வாரான். நான் வெளியில் வரணும், இதுலேருந்து வெளியில் வரணும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? கூட்டு குடும்பம், என் அந்த மைனியோட இந்த மைனியோட நான் சர்வத நோமலை எத்தனையோ முறை இருந்திருக்கிறேன். இது வரைக்கும் அல்லா காட்டல், இதுக்கு பிறகு மாட்ட சான்ஸும் இல்லை. அந்த உணர்ந்து வாரது ஒரு பக்கம். ஆனால் இது இஸ்திஜ்ராஜ். அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்த போறன்றது அர்த்தம். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து 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 தூக்கி கொண்டே போவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்குமே தெரியா, பெய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய சும்மத்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது அഖذ்னாஹும் பக்தா ஃபைதாஹும் முப்லிசூன். இப்படியே ஹாஜியார் வெளிநாடுகளுக்கு போகிறாரு, லொஜ் எடுக்கிறாரு, தங்குறாரு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் வருது. நினச்சிக்கொள்ளணும், இப்படி ஹராத்தில் போகிறதால எங்களோட வருமானத்தில் குறைவு ஏற்படாது. அல்லாஹ் எங்களுக்கு தார பரக்கத்தில் குறைவு ஏற்படாது. மாதம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபா ஆதாயம் பெற்றவர் 30 லட்சம் ரூபா ஆதாயம் பெறுவார். 30 லட்சம் ரூபா ஆதாயம் பெற்றவர் 60 லட்சம் பெறுவார். 60 லட்சம் பெற்றவர் கோடியை தாண்டுவார். ஹராத்துக்கு இறப்பார், வாரி வாரி வழங்குவார். பள்ளி விஷயத்தை பற்றி கேட்டு அதுக்கும் தருவார், ஸ்கூல் போயிட்டு இருக்க அதுக்கும் தருவார், அனாதைகள் போயிட்டு கேட்டு அதுக்கும் தருவார், விதவைகளுக்கு அதுக்கும் தருவார். ஹராத்து கூடுதலாகவே செலவழிப்பார். சந்தர்ப்பத்தெல்லாம் கொடுத்து கொண்டே போவான். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு, குர்ஆன்ல சுன்னால சொன்ன போதனைகளை மறந்து வாழ முற்பட்டால் ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை, அவங்களுக்கு எல்லா பரக்கத் வாசலும் திறந்து விட்டுடுவோம். தேடு, நல்லா தேடு, நல்லா தேடு. மீனுக்கு தூண்டில் போட்ட மாதிரி இரு, நல்லா கொக்கி அதை மீன் இறங்காட்டு, நல்லா எட்டு 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 நல்லா அனுபவிச்சுக்கோ. ஹத்தா இதா பருகு பிமா ஊத்து, நாங்கள் கொடுத்த துனியாவை வச்சு பெருமை அடித்து கர்வம் கொண்டு இண்டி இல்லைன்ற அளவுக்கு டொப்புக்கு போய்த்து பெரிய கம்பீரமாக படோடாஃபம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முப்படுவாங்க. அகதுனாகும் பகுத்தா ஃபைதாகும் இப்படி ஒரு புட்டி புட்டிப்போம் அங்கலாய்ப்பாங்க. முடிஞ்சு நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து வச்சுடுவோம் நல்லா சொல்கிறான். இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா மிக சிறந்த ஒரு இமாம். இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா ஒரு கருத்தை சொல்கிறாரு. உண்மையிலே வாசித்ததில் படித்ததில் மனசை அப்படி ஆட்கொண்ட ஒரு செய்தியார். நான் கடைத்தெருவில் பல மனிதர்களை பார்க்கிறேன். புலையில் சந்தையில் கடைத்தெருவில் பல மனிதர்களை பார்க்கிறேன். அல்லாஹ் மீது சத்தியமாக இவர்கள் கடைத்தெருவில் வந்து 3 தேசிக்காவை 5 பயத்தங்காவை 4 பப்ளுக்காவை 8 பெர்லிக்காவை வச்சுக்கொண்டு விற்க வேண்டியவங்க அல்ல. இவங்க வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட 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 வாப்பான்னு சொல்லி பரம்பராவையே சல்லிக்காராக்கள், கோடீஸ்வரர்கள். அவங்களோட பேரை கேட்டாலே முழு ஊரும் எழுந்து நின்று மரியாதை செய்கிற அளவு அப்படி கோடீஸ்வரர்கள். ஜக்காத்தை நூலுக்குள்ள கணக்கு பார்த்து கொடுத்தவங்க பெரிய சல்லிக்காரவங்க. ஆனால் வாப்பா நல்ல தர்மவாளி, வாப்பா நல்ல தக்குவாதாரி, வாப்படாப்ப நல்ல தர்மவாளி, நல்ல தக்குவாதாரி, ஏழைகளை தேடி தேடி கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. மகண்ட காலம் வருது, ஆட்டம் காண ஆரம்பிக்குது. ஹராத்துக்கு, பொருளாதாரத்தில் கலப்படத்தை கலக்கிறதுக்கு, அப்படி இப்படி வாப்ப செஞ்சுட்டு வந்ததை விட கொஞ்சம் மேம்படுத்தி செய்யணும், வட்டியில் கையை வச்சு அப்படி இப்படி செஞ்சு ஒன்றுமே இல்லா போயாது. இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாரு, நான் கடைத்தெருவில் சில மனிதர்களை பார்க்கிறேன். அவர்கள் கடைத்தெருக்கு வாரத்துக்கு எந்த தேவையும் இல்லை. அவங்க கடைத்தெருவில், அதாவது அங்காடி வியாபாரியாக வந்ததுக்கு பின்னால் இருக்கிறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அவங்களோட பாவங்கள் நடுரோட்டுக்கு அவங்களை கொண்டு வந்து போட்டுச்சின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. பாவங்களோட விளைவுதான் எல்லாத்தையும் இழந்து உடுக்கிறதுக்கு உடுத்த உடுவுக்கு மாற்று துணி இல்லாத நிலைமைக்கு அவங்க மாறிடத்துக்கு பின்னுக்கால அவங்களோட பாவங்கள் தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்லி இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, பாவம் என்பது எங்களோட வாழ்க்கையில் பயங்கரமான முசீபத்தில் ஏற்படுத்தி பயங்கரமான சோதனைகளை கொண்டு வந்து தரும். இளைய சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்கிறேன். எங்களோட கையில் தவழ்கிற இந்த ஹேண்ட்ஃபோன் அல்லாஹ் பாதுகாக்க. நியாயமான மக்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய முசீபத் என்ன தெரியுமா? இந்த ஹேண்ட்ஃபோன் தான்.
இந்த ஹேண்ட்ஃபோன் இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஃபோன் தான் பெரிய முசீபத், பெரிய சோதனை. இதுதான் தென் மாகாணத்தில் இளைஞர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நானும் அழைக்கப்பட்டு போனேன். இப்போ ஒரு 1.5 வருஷம் மட்டும் இக்குமாய் பயான் முடியுது. அப்போ 2ஆம் பயான் 2ஆம் பயான் ஏண்ட பயான் முடிய ஒரு போய் வாரான், வாட்ட சாட்டமான ஒரு பொடியன், 16 வயசை விட பார்வன் வந்து பின்னாலே வந்து அவனோட வாக்கு எனக்கு படலை. ஒரு ஜாதி டென்ஷன் மாதிரி, ஒரு ஜாதி முகமெல்லாம் கவலையோட மாதிரி வந்து, மௌலவி இன்னும்ப்பா நான் மௌத்தானா என்னோட என் பாவம் மௌத்தாயிருமான்டான். நான் மௌத்தானா என்னோட என் பாவம் மௌத்தாயிருமான்டான். நான் பேசுகிற தலைப்பொட்டி ஒரு கேள்வி, இல்லை தங்கம், நீங்கள் மௌத்தானா உங்களோட பாவம் உசிறு வாழ்ந்துட்டு தான் இருக்க முடியல. நீங்கள் மௌத்தானாலும் உங்களோட பாவம் வாழ்ந்துட்டு தான் வாழும்ன்றதோடு அழுதுட்டான். ஏ மகன், இல்லை நான் பாவத்தின் வெளியில் வரணும், எனக்கு சரி பயமாயிக்குது, நான் நிறைய டிக்டாக் செய்கிறேன் மௌலவி. இந்த டிக்டாக் எல்லாமே இசையில் தான் செஞ்சு போட்டிருக்கிறேன், ஆஃபாஸை செஞ்சு போட்டிருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை, தெரியாமல் தான் செஞ்சேன். நான் இப்போ என்ன செய்ய, நான் வீட்டுக்கு போய்த்து முடிஞ்ச வரைக்கும் அழிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை அப்படின்னு. இதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் ஒரு மகனை கொலை செஞ்சான். உலகம் அழியும் காலம் வரைக்கும் நடக்கிற அவ்வளோ கொலைகளுக்கு உரிய பாவம் ஆரம்பிச்சனே பெய்து கொண்டே இருக்கு. நான் மௌத்தாகணும், நீங்கள் மௌத்தாகணும், எந்த காரணம் கொண்டும் எங்களோட பாவங்கள் வாழ்கிற நிலைமையில் இந்த மண்ணில் நாங்கள் போகப்படாது, பாவங்கள் அழியணும். ஒருத்தர் கேட்டார், ஜும்மா முடிச்சுட்டு வாரம் கோல் என்ன மொழி, நான் வந்து கம்யூனிகேஷன் செய்கிறேன், இந்த ரிங்டோன் போட்டு கேட்டு லெப் எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாமே இசையாக தான் கேட்பாங்க, நான் போட்டு கொடுத்தா பாவம், நீங்கள் செய்ய வேணாம். அவன் ப்ளூடூத் விற்கவும் இல்லைவா, ஃபோன் விற்கவும் இல்லைவா, ப்ளூடூத்தை வில்லைங்க, ஃபோனை வில்லைங்க, கத்தியை விற்கிறோம் தானே, கத்தி விற்கப்படாதா, கத்தி விற்கலாம், டிவியை வில்லைங்க, கத்தியை வில்லைங்க, எல்லாம் வில்லைங்க, ஹராத்துக்கு உடந்தே ஆகாதங்க, எடுத்துகிட்டு போகிறவங்க பயன்படுத்தணும், நீ தப்பாக பயன்படுத்தி நான் பொறுப்பல்ல. இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஹராத்துள்ளுக்கு நான் மகத்தா போனால் ஹரான் நிற்கும் என்ற லெவலில் நிறைய நடக்குது. மெயின் டிக்டாக், இதில் நிறைய இளைஞர்கள் யுவதிகள் டிக்டாக் செஞ்சு போட்டுறாங்க, போட்டுட்டு அவங்க மகத்தா பேத்துட்டாங்க, அது நிற்கும், அது நீடிக்கும். அந்த இசை, அந்த படம், அந்த கட் நீடிக்க இருக்க 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 பார்க்க 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 வியூஸ் வர 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 எங்களோட கபருக்கு அது வந்து கொண்டே இருக்கு, மறந்துடப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கே பாருங்க, இந்த கவுன்சிலிங் சின்ன 6ஆம் ஆண்டு பிள்ளை என்ன மனம் கொண்டுடா வாப்பா செய்கிறீங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு 6ஆம் ஆண்டு பிள்ளைய ஒரு உம்மை கொண்டாந்து அழுவுறா. என்ன பிரச்சனை தெரியுமா? அட பிரச்சனையே வேறு. என்ன பிரச்சனைண்டா, பொடியனுக்கு ட்ரக்ஸுக்கு போய்த்திக்கிறான். 2-3 கேஸ். ஒன்றை பாருங்க ட்ரக்ஸ், இன்னமண்ட பாருங்க 6ஆம் ஆண்டு நின்ற மாதிரி பார்த்த மாதிரி சும்மா ஒகே வாக்கில் அப்படி இருக்கிறான். சரி கூட்டிட்டு வாங்க பார்ப்போம், பேசி பார்த்தா கொஞ்ச நேரம் பேசி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவன் சொல்கிறான், என்ன தெரியுமா, ஒரு நானா எனக்கு 6ஆம் ஆண்டு, நீ நல்லா இருப்பே இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களே, ஒரு நானா எனக்கு www. சொல்லி ஒன்று எழுதி தந்தான், இதை பெய்த்து உம்மோட ஃபோனில் அடித்து பாருங்க, அவ்வளோவுமே ஓரின சேர்க்கை மேற்கொண்டு பொடியோட பேசுகிறேன். அவன் சொல்கிறான், அந்த நான் எனக்கு ஸ்கூட்டியில் முன்னுக்கு வச்சு ஸ்கூட்டி ஓட்ட தருவார், எனக்கு அந்த நான் எனக்கு மவுண்டன் பைக் ஓட்ட தருவார், ஐஸ் எடுத்து தருவார், என்ன இப்படிலாம் யூஸ் பண்ணுவார். 6ஆம் ஆண்டு பொடியனை இந்த 18-20 வயசு பொடியன் எங்கே கொண்டு போய் சுட்டுறான் பாருங்க. அது ஒன்று. இங்கிட்டு பார்த்தா 6ஆம் ஆண்டுலே ட்ரக்ஸ். ஒன்றாவது அந்த ஒரு நானும் எனக்கு ஃப்ரீயாக தான் தந்தார், அதுக்கு பிறகு ஃப்ரீயாக தான் தந்தார், அதுக்கு பிறகு எனக்கு அது தேவைப்பட்டுச்சு, நான் உம்மோட இந்த ப்ரெஸ்லெட்டையும் கூட வைத்து கொடுத்து அந்த நானை விற்றார். விற்று கொஞ்ச நாள் அதில் நாங்கள் அடித்தோம். அட நீ தான் கெட்ட, இன்னமத்தனுக்கே இந்த வழி ஏற்படுத்தி கொடுக்குறா. நான் மவுத்தாகணும், என் பாவம் மவுத்தாகிடணும். ஒரு நாள் பாவத்துக்கு உடந்தையாக இருக்கப்படாது, பாவத்துக்கு வழிகாட்டிட்டு போகவே பட. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவத்துக்கு நாங்கள் வழிகாட்டுவோமாக இருந்தால் எங்களோட பிரகாசத்தெல்லாம் அடிச்சிடுவான், எங்களோட வாழ்க்கையில ஒளியெல்லாம் அடித்து போட்டுடுவான், எங்களோட வாழ்க்கையில் பறக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது, எங்களோட கூட்டம் குடும்பமாக சாபத்தோடு வாழ வேண்டிய நிலைமைகள் இந்த பாவத்தால் ஏற்படும். அன்பார்ந்த உறவுகளே, இளைஞர்களே, ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் பழகிற நேரம் பொடியம்மாரோடு சேர்ந்து பழகுவோம். பழக போக்கில் ஒரு 10 பேர்னு வைங்க,
எங்கள் ஏரியாவில் ஒரு 10 பேர் இருந்துச்சு. அந்த 10 பேரில் ஒருத்தர் சும்மாவே கிங் ஆகிடுவார். 10 பேர் ஒருத்தர் எங்கட அப்துல்லா காணல. அப்துல்லா வந்தால் தான் ஒரு கிக் கொண்டிக்கும். எங்கே அப்துல்லா வரல, எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கே போனால் அப்துல்லா வரணும், ஏன்னா சும்மாவே கேப்டன் ஆகிடுவார். இந்த அப்துல்லா அவர் கேப்டன், அவர் முக்கியமான ஆள். என்ன நடக்கும்டா, இந்த பாவங்கள் இன்பமாக போக்கல. இங்கே பாருங்கள், இவர் பெரியவரே, இவருடைய வேலை என்னன்னு சொன்னால் இவரை சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க. சவுதி அரேபியாவில் அப்படி ஒரு குரூப், அந்த கெங்கில் ஒருத்தர் தலைவர். இந்த தலைவரோட வேலை என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் ஒரு டேட், உதாரணமாக ஜனவரி 5னா பிப்ரவரி 5, மார்ச் 5, ஏப்ரல் 5, காலை 9:31 9:31 சரியாக 9:31க்கு ஆஃபாஸை ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் வந்து நிற்கிறது வழக்கம். அவங்களோட ஃபோனுக்கு ஒன் டைம் வந்துடும், சரியா டைமுக்கு வந்துடும். இசு பண்ணுற பொடியன் கொடுக்குறவன் மவுத்தா போகிறான். அவன்ட மவுத்து இந்த பிள்ளைகள் ஒரு சேஞ்சை கொண்டு வருது. தௌபா செஞ்சு அடே நாங்கள் பிடிக்கப்படாது மாறோன்ற இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி, நான் இப்போ மாறிக்கலோனும் என்ன மாற்றிக்கலோனும் நிலப்பாட்டுக்கு அவங்க வந்தாச்சு. வந்தால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மவுத்தா போனது பிறகு வளமையாக வார மாதிரி அடுத்த மாதம் அதே டேட்டுக்கு அதே டைமுக்கு எல்லாம் வந்து நின்றுச்சு. ஊற்றுதல் உனக்கு வந்தாடா, உனக்கு வந்து எல்லாம் வந்தேன்னு சொன்னால் இவங்க பார்க்குறாங்க, இது வரப்படாது, இது நிப்பட்டோணும், இது பிள்ளை, அவன் மவுத்து எங்களில் சேஞ்சை கொண்டு வந்திருக்குது, அல்ல அவனை மன்னிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசி போட்டு கஸ்டமர் கேர் கோல் போட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மறுமுனையில் சொல்கிறாங்க, அவர் மவுத்தா போய்த்த ப்ளீஸ் பண்ணி கேன்சல் பண்ணலான்றாங்க. கேன்சல் பண்ணலாம், 1-2 வருஷத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி 2 வருஷத்துக்கு சல்லி கட்டிட்டாரு. அடுத்தது அவரோட பாஸ்வேர்டு அனுப்புங்க. என் ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு நான் போட்டிருக்கோம், யாருக்கும் தெரியும். உங்களோட ஃபோன் ஒன்றிக்கு எனக்கு அது தெரியும், ஒன்றை கீறுறதா இருக்கும் அல்லது போட்டுறதா இருக்கும், வேர்டாயிருக்கும், ஏதோ ஒன்றிக்கும் உங்களுக்கு தெரியா. எங்கள் FB கொண்டு கொடுத்துருப்பேன் தெரியா, பேங்க் அக்கௌண்ட் கொண்டிருக்கும் யாருக்கு தெரியும். அப்போவே சொல்லலாம் எங்களுக்கு தெரியா அன்னைகளால் ஒன்று செய்யலாம். ஆனால் என்ன, அது இருந்தால் எங்களால் மாற்றலாம்னு மறுமுனையில் பதில் கிடச்சிச்சா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் ஹராத்துக்கு உடந்தையாக இருந்து பாவத்துக்கு வழிகாட்டிட்டு போகிறது மிகப்பெரிய முஸ்லீமத், எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை கொண்டு வரும். அன்பார்ந்த உறவுகளே, சுருக்கமாக இன்றைய தர்பியால் நாங்கள் படித்து கொண்டது, ஏண்ட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் வர எந்த ஒரு இடராக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் சோதனையாக இருந்தாலும், அது எங்கட கைகள் தேடிக்கொண்ட தீவினைகளே, எங்கட கைகள் தேடிக்கொண்ட பாவங்கள் தான் அந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கும்ன்றதை மனசில் ஆழமாக பதிய வைங்க. லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி, என் சமூகத்தில் என் சமூகத்தில் ஒரு கூட்டத்தை நான் அறிவேன், நாளை மறுமை நாளை திகாமா மலை உச்சியின் அளவுக்கு நன்மையாக செஞ்சுட்டு வருவாங்க. அல்லாஹ் அந்த நன்மை எல்லாத்தையுமே காற்றடித்து போன புழுதியாக ஆக்கி போட்டுருவான். சிஃபும்லனா வஜல்லிகும்லனா யார சொல்லலாம், சௌபான் ரதியல்லாஹு சொல்லுங்க, அல்லாஹ்ன்றதே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க, அடையாளத்தோடு சொல்லுங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க. ஹும் இஹ்வானுக்கும், உங்களோட சகோதரர்கள். யஹுதூன மினல்லை கமா தஹுதூன், நீங்கள் இரவு தொழுகை தொழுகிற மாதிரி அவங்க இரவு தொழுகை தொழக்கூடியவங்க. வலாக்கின் அக்வாமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லா இன்தஹக்கூஹா, அவங்க ஒரு கூட்டம் ஹராத்தை செய்கிறதுக்கு தனிச்சு போய்த்து ஒரு வாய்ப்பு கிடைச்சால் கையுட்டு ஹராத்தில் போவாங்க. இதன் காரணமாக அவங்களோட தொழுகை கொடுத்த தர்மம் செஞ்ச நன்மை எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன காற்றடித்து போன புழுதியாக ஆக்கிடுவான் அல்லாஹ் சொன்னாங்க. ஈமான் இரவுகளே, சகோதரர்களே, தர்பியாவுக்காக வந்தோம், ஒரு மணித்தியாலம் அமர்ந்தோம், உணர்வுபூர்வமாக கேட்டோம், காதால் கேட்டோம், விட்டோம்ன்றது இல்லாமல் எங்களோட சிந்தனையில் ஆழமாக பதிவு வச்சுக்கிறோம். எங்களோட வீடுகளுக்குள்ள முன்மாதிரி உள்ளவங்க நாங்கள் இருக்கணும். 3 பேர் எல்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அந்த 3 ஒருத்தர் யார் தெரியுமா, வீட்டுக்குள்ள ஹராத்தை கொண்டு வந்த அத்தையூஸ், அசிங்கங்களை மானக்கேடானவைகளை கொண்டு வந்தவன். ஒரு வாப்பவாக நீங்கள் இருந்து, ஒரு குடும்ப தலைவனாக நீங்கள் இருந்து, கேபிள் தரலை கொண்டு வந்து, சேட்டலைட்டை கொண்டு வந்து, வைஃபையை கொண்டு வந்து, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் குருவி கூண்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி சுபகோடு வேலைக்கு போகிற பிள்ளைகள் 7:30 முன்னுக்கு ஸ்கூலுக்கு போய் திட்டுற, முன்கதவு மூடப்படுது, பின்கதவு மூடப்படுது. என்ன பாத்ரூம் அவிஞ்சு வைத்திருக்குதாம், சட்டிப்பாடக்கு அவங்க எல்லாம் குமிச்சு வச்ச மாதிரி இருக்குதாம், உடுப்பெல்லாம் போட்ட மாதிரி இருக்குதாம், காலை சாப்பாடு பிள்ளைகளுக்கு டெய்லி சல்லியை கொடுத்து அனுப்புகிறான். இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போகப்படாது, இதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கிறணும். என்ன உடுப்பெல்லாம் போட்ட மாதிரி இருக்குதாம். வேறு பகல் சாப்பாடு புள்ள மദ്രസാக்கு போகிறதுக்கு 12 மணி ஸ்கூல் விட்டு வருமாம், சாப்பாடு ஆக்க மாட்டாவாம். என்ன செய்கிறா உன்னோட பொம்பளை என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை மௌலவி, ஃபோனில் தான் நிற்கிறா, வைஃபைல தான் நிற்கிறா. இது யார் கொண்டு வந்து கொடுத்த? நீங்கள் எல்லாரும் வெளியில் போனால் வீட்டுள்ள கேட்குற மனைவி என்ன செய்வார்? எத்தனை பேரோட சட் பண்ணுற, யார் வந்து போகிற, வீட்டுகள் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன ஹரான் நடக்குது, ஒன்றுமே தெரியா. இன்றைக்கு சர்வசாதாரணமாக படுக்கைகளை பகிர்ந்து கொண்ட பெண்கள் இருக்கிறாங்க. ஃபோனில் சீரழிஞ்சி சுப்ஹானல்லாஹ் FBயில் போய்த்து எங்கெங்கே கேஸாக போனால் கேட்குறாங்க.
பின்னணி என்ன தெரியுமா? இந்த பாவத்துக்குள்ள வாசலை நாங்கள் திறந்து கொடுத்துட்டு நாங்கள் ஆஃப் ஆகி சைடாக இருக்கிறோம், அது கையிட்டு போகுது, விளைவு மோசமாக இருக்கும். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, தர்பியா மறுவலை இதையெல்லாம் படித்தோமோ கேட்டோமோ அதை முழுமையாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஏற்று நடக்கின்ற பண்பை பக்குவத்தையும் எல்லாம் தந்து வைக்கணும். எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த பாவங்களூடாக இபாதத்தில் லத்தாவை இபாதத்தில் டேஸ்ட்டை அல்லாஹ் எடுத்துட்டால் அதுக்கு பிறகு அல்லாவை நாங்கள் நெருங்கிறதுல மிச்சமே கஷ்டப்பட வேண்டி வரும். அல்லாஹ் நிறைய தௌபா செய்யுங்க. அல்லாஹ் அடுத்தது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், ஒரு நாளைக்கு 100 தடவை 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்பார் செய்தி நாங்கள் பார்க்குறோம். நிறைய மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய விஷயங்களை என்ற வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் சம்பூர்ணமாக ஏற்று நடக்கக்கூடிய பண்பையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தந்து பாவங்கள் அற்ற நிலைமையில் இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற நேரம் அவனுடைய அருளை பெற்றவர்களாக மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் எல்லோருக்கும் தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பாவம் எப்படி எல்லாம் நிகழ்கின்றது, அதிலிருந்து எப்படி தவிர்ந்து கொள்ள வேண்டும், ஒதுங்கி கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் சீராக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அழகான விளக்கங்களை ஷேக் லஸ்மி ஷாஹித் அமீனி அவர்கள் அழகான முறையிலே விளக்கப்படுத்தினார்கள். ஜிசாக்குமுல்லா ஹைர், அல்லாஹ் அவர்களுக்கு பர்கத் செய்ய வேண்டும். அதே போன்று இங்கு சொல்லப்பட்டது போன்று நிகழ்ச்சிகளை நாங்கள் பலதை காணுகின்றோம். அதாவது எங்களுடைய மதரசாவிலே கூட பிள்ளைகள் அதாவது ஓத வரும், அப்படியே அவங்க படுப்பாங்க. மதரசாவுக்கு வருவாங்க, 3 மணிக்கு மதரசா ஆரம்பிக்கும், 5:30 மணிக்கு முடியும். ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அப்படியே தலையை வச்சு அப்படியே தூங்கி கொண்டிருக்கும். நாங்கள் பிள்ளைகள் பட்டி எலும்புண்டா எலும்பும், மூத்த கழிக்கணும் வந்தால் மூத்த கழிட்டு வரும். ஏன் நீ படுக்கிற, என்ன தூக்கம் வருது அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டால், இல்லை ஹஸரத், நாங்கள் படுக்கக்குள்ள ராகி 12 மணி 11:30 மணி அப்படி ஆகுது எங்களுக்கு தூக்கம் போகிறதுக்கு. ஏன் காரணம்? இல்லை, எங்களை வீட்டில் எங்களுக்கு ராவிக்கு சாப்பாடு நேரத்துக்கு தாரில்லை. எங்களோட வாப்பா வந்து 3 வீல் ஓட்டுற ஆட்டோ டிரைவர், அவர் ஆட்டோ ஓட்டுவார், வருவார் ராவைக்கு 11 மணிக்கு மேலே தான், வரக்குள்ள தான் சாப்பாடு கொண்டு வருவார். அதை தின்ட்டு தான் நாங்கள் படுக்கணும். அப்போ படுத்தா எங்களுக்கு அப்படியே தூக்கம் போது வெள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், இங்கே வந்தோன்னே எங்களுக்கு தூக்கம் வருதுன்னு அந்த பிள்ளைகள் சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்னும் சில பிள்ளைகள் வந்து என்ன சொல்லுது, அந்த டிவியில் ஹஸரத் சொன்ன மாதிரி டிவியில் போகிற எல்லா சீரியலையும் பார்க்குறேன். அது வீட்டில் அந்த உம்மமாருக்கு பெரிய ஒரு வழக்கம். அது அதெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். எனவே என்ன குர்ஆன் பாடம் இருக்காது, ஹதீஸ் பாடம் இருக்காது, மார்க்கம் தெரியா. ஆனால் எத்தனை மணிலேருந்து அதாவது டிவியில் என்னென்ன போகுதுன்னு அவ்வளோ சீரியலும் அவங்களுக்கு தெரியும், வீட்டில் உள்ளவங்களுக்கு. அது பிள்ளைகளுக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கும் அதை சொல்லும் கேட்டால் விளங்குதா. அவங்க அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு ராவைக்கு அந்த சீரியல் கடைசி முடியுதுண்டிக்கு அது சரி ஒன்று முடியுமே, அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தருவாங்க, அதுக்கு பிறகு தான் நாங்கள் படுக்கணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ நிலைகள் நாங்கள் உண்மையிலே எங்களோட பிள்ளைகள் மூலமாக நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். அதற்கு அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இது நிதர்சனமாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எனவே வீடுகள் திருத்தப்படணும், அப்போ தான் சமுதாயம் திருந்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி பெண்களுக்கான ஒரு நாள் மாநாடு ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாநாட்டில் தலை சிறந்த உலமாக்கள் கலந்து கொள்வாங்க. அது காலையில் 9 மணியிலேருந்து 9:30 மணியிலேருந்து 5 மணியாக காட்டி நடக்கும், பெண்களுக்கு மட்டும்தான். எனவே உங்களுடைய பெண்களை, உங்களோட சகோதரிகளை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை, உங்களோட மனைவிமார்களை எல்லாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டாந்துடுங்க. என்று சொன்னால் நிறைய நல்ல தலைப்பில் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தால் எமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க. அதனால் உங்களோட மனைவிமார்களையும் உங்களோட பெண்களையும் அங்கு கொண்டாந்து விட்டு பயன்பெற செய்யுமாறு வேண்டிக்கொள்வதோடு, விரும்பினவர்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இப்படியான நிகழ்ச்சிக்கு இந்த ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த இதுகளுக்கு சதக்காவாக கொடுக்க வேண்டிய விரும்பக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அங்கே முட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உங்களுடைய சதக்காக்களை விட்டு செல்லலாம். அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கேட்டு நாங்கள் விடை பெறுகின்றோம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.